இன்னைக்கு ஜான் 16 விலங்குகளின் பாதுகாவலரான டயன் ஃபோஸி அவர்களோட பர்த்டே. கலிபோர்னியால 1932ல பிறக்குறாங்க. சின்ன வயசுல இருந்தே பெட் அனிமல்ஸ் வளர்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இவங்களோட ஃபர்ஸ்ட் பெட் கோல்ட் ஃபிஷ். 6 இயர்ஸ்ல இருந்து ஹார்ஸ் ரைடிங் பண்றாங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஜுவாலஜில PhD முடிக்கிறாங்க. இவங்களுக்கு அனிமல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வெட்டினரி கோர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால ஜாயின் பண்றாங்க. இவங்க பேரண்ட்ஸ் செப்பரேட்டடா இருக்காங்க, அதனால ஃபேமிலியோட அட்டென்ஷன் இவங்களுக்கு இல்ல. ஸோ அனிமல்ஸ் பத்தி ரிசர்ச் பண்றதை ப்ரொஃபஷனல் ஒர்க்கா பண்றாங்க. தென் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் ஜாப் பண்றாங்க. அப்போ அங்க இருக்க அனிமல்ஸை இவங்க பார்த்துக்கிட்ட விதம் ஃபார்ம் ஓனர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போகுது. வைல்ட் அனிமல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மெயினா சவுத் ஆப்பிரிக்கா போகணுங்கிறது தான் இவங்களோட ஆசை. அதுக்கான சேவிங்ஸ் பண்ணின அப்புறம் 1963ல 7 வீக் டூரா ஆப்பிரிக்கா போக சான்ஸ் கிடைக்குது. அங்க கொரில்லாக்களை பத்தி ஆராய்ச்சி பண்றது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறாங்க. 1966ல அதுக்காக நிதியுதவியும் கிடைக்குது. 1967ல பிரிங்கா மவுண்டைன்ஸ்ல ரிசர்ச் பண்றாங்க. அங்க கரிசோக்கி ரிசர்ச் சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கேயே ஸ்டே பண்ணி கொரில்லாவோட ஒரு ஆளா இருந்து அவைகளை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. இவங்க இருந்த மவுண்டைன்ல ஹண்டிங் இல்லீகலா நடந்துட்டு இருக்கு. டெயின் ஃபோஸி இதை பத்தி பார்க் கன்சர்வேட்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. பட் நோ யூஸ். ஆல்மோஸ்ட் 10 அடல்ட் கொரில்லாஸ் வேட்டையாடப்படுது. இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி வேட்டையாடுறவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 987 ஹண்டர்ஸை பிடிக்கப்படுறாங்க. டிசம்பர் 2017ல டயன் ஃபோஸி சீக்ரெட் இன்வெஸ்ட்னு ஒரு 3 hour சீரியஸ் நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு இவங்களோட பர்த்டே. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.